இன்றைக்கி நம்ம பச்சரிசியில் வெண்பொங்கலும் அதுக்கு நல்ல காரசாரமான ஒரு தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே பொங்கல் கட்டியாகாமல் தளத்தலன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 3/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 கப்பு நல்லா மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அந்த அரிசியும் பருப்பும் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடியும் 1/4 ஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா அந்த மிளகு ஜீரகத்தோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே கிடைக்கும். இப்போ குக்கரில் அரிசி பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல அரிசியும் பருப்பும் வெந்து நல்லா தண்ணியோடு தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கரண்டியால் மசிச்சிருங்க. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் நல்லா கெட்டியாகிடும். அதனால் இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். கெட்டியாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது இன்னும் கட்டியாகிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு காரசாரமான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா 5லேருந்து 6 சிகப்பு மிளகா அதுவும் நல்லா வருந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 2யும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தளன்னு இருக்கிற வெண்பொங்கலோட இந்த தேங்காய் சட்னியும் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.